அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சௌந்தரபாண்டி, முத்துப்பாண்டியன், மேலதாளத்தோட பாண்டியம்மா, பாக்கியம் எல்லாருமே மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வந்ததும் பொண்ணு வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் முத்துப்பாண்டியை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அடடா அப்படியா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. முத்துப்பாண்டிக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. இல்லையே முத்துப்பாண்டி, ஒரு வழியா அப்பனோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தாண்டா ஆசைப்பட்டேன். அப்பாடா இன்னைக்கு தான் திருப்தியா நடக்குதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க சௌந்தரபாண்டி. எப்போ உன்னோட ஆசைக்கு தான் இப்போ கல்யாணம் சரின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருப்பா, எனக்கு இதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லைங்கிறாங்க. பொண்ணு கூட பார்க்காம மணமேடை வரைக்கும் வந்திருக்கேங்கிறாங்க. டேய் பொண்ணு ரொம்ப சூப்பரா இல்லாட்டாலும் உன்னோட அழகுக்கு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா தாண்டா இருப்பா. இதுலயும் சொத்து இருக்குதுடா, அதுதான் முக்கியம். உனக்கு அப்படி நான் சுமாரான பொண்ணை பார்ப்பேனா, உனக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணா நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க சௌந்தரபாண்டி. அவ கழுத்துல தாலியை கட்டி சந்தோஷமா வாழணும், அம்பட்டுதான் எனக்கு ஆசைங்கிறாங்க சௌந்தரபாண்டி. எல்லாம் உன் ஆசைப்படியே நடக்கும்பா. எப்படி பார்த்தாலும் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. அம்மா வந்ததுலேருந்து நீங்கள் அப்பாவும் மகனுமே பேசிட்டு இருக்கிறீங்களே, சம்மந்தி அம்மா ஒன்றுமே பேச மாட்டாங்களான்னு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அவள் நல்லா பேசுவா. இன்னைக்கு என்ன கொஞ்சம் மௌன விரதமா இருக்கா, அவ்வளவுதான் அப்படின்னு சௌந்தரபாண்டி சமாளிக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை நீங்கள் வாங்க அப்படின்னு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க. முத்துப்பாண்டி மேடைக்கு போயிட்டாங்க. இந்த பக்கமா சௌந்தரபாண்டி பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க, ஏண்டி உன் மவனுக்கு தானே கல்யாணம், நல்லா சிரிச்ச மாதிரி இரு. அங்கே பாரு நிறைய போட்டோகிராஃபர் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தானே போட்டோவில் நல்லா இருக்கும். சொல்லறத சொல்லிட்டேன், சரி வாக்க உட்காரலாம் அப்படின்னு பாண்டியம்மாவை கூட்டிட்டு போய் சௌந்தரபாண்டி உட்காடுறாங்க. கல்யாண வீட்டில் கல்யாண மேலதாளத்தை விடவே வெளியில மேலதாளம் பட்டாசா அப்படி கொளுத்திக்கிட்டு வராங்க சண்முகம். என்னடா வேட்டெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்குது, அப்படி யாரடா முக்கியமான பிரமுகர் வராங்க, டேய் சனியா போய் யாருன்னு போய் பாருங்கிறாங்க சௌந்தரபாண்டி. மேலதாளத்தோடவும் வேட்டு வெடியோடவும் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க பெரிய அரசியல்வாதியா இருக்கணும், செல்வாக்காத்தான் இருக்கணும், செல்வந்தர் தான் வர்றாங்க, யாருன்னு போய் பாருடா அப்படின்னு சொல்லி சனியனை அனுப்பவும் சனியனும் ஓடி போய் ஆர்வமா பார்க்குறாங்க. என்னப்பா இது, யாரோ தேவையில்லாத வீட்டுக்கு வர்ற மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு வரையே, நல்லா சிரிச்ச மகமாவா, உன் தங்கச்சி வீட்டு பையன் கல்யாணத்துக்கு தானே நம்ம வந்திருக்கோன்னு சண்முகம் சொல்லவும், டேய் உன்கிட்ட வள்ளு கட்டவள எனக்கு தெம்பு இல்லடப்பா, ஆனா உன் குறவளைய கடிச்சு துப்புற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குடாங்கிறாங்க. மேலதாளக்காரரே உள்ள இருக்கிறவங்களோட காது கிளியிற அளவுக்கு நல்லா அடிச்சு விடுங்கன்னு சண்முகம் சொல்லவும், அவங்க இன்னும் ஊக்கமா நல்ல மேலதாளத்தை பெருசா வாசிக்கிறாங்க. அதிகமா கொடுத்து வாசிச்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. எசக்கிக்கு வைகுண்டம் இவங்க எல்லாத்துக்கும் முகமே சரியில்லை, வாடி போய் வர்றாங்க. எசக்கி சனியன் பார்த்துட்டு, ஐயோ விவகாரம் பிடிச்சவன் இங்க எதுக்கு சீர் கொண்டு வரான், இதை உடனே போய் ஐயா கிட்ட சொல்லி ஆகணும்னு ஐயா ஐயான்னு கிட்ட ஓடுறாங்க. பொண்ணு வீட்டுல விசாரிக்கிறாங்க, ஏப்பா இவ்வளவு சீரோட வந்திருக்கீங்களே, நீங்க யாரு என்ன முறைன்னு கேக்குறாங்க. அடடா அதுவா கேக்குறீங்க, இதை பாருங்க இங்க நிக்கிறாரே, இதுதான் மாப்பிள்ளைக்கு தாய் மாமா, இங்க நிக்கிறாங்களே இந்த டாக்டர்மா, இவங்க தான் மாப்பிள்ளைக்கு தங்கச்சிங்கிறாங்க சண்முகம். அடடா இப்படியா கதை, தாய் மாமன்னா இப்படிதான்ப்பா இருக்கணும். ஆமா வாசல் நின்று வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, நீங்க யாருன்னு வைகுண்டம் கேட்க, நான் பொண்ணோட அப்பாங்கிறாங்க. அப்படியா இப்படி வா அப்படின்னு சொன்னதும் தலையை பார்த்து நங்குன்னு கொட்டுறாங்க வைகுண்டம். எல்லாரும் வாய் மேல கை வைக்கிறாங்க. ஐயோ என்னது வந்த விருந்தாலும் இப்படியா பண்ணுவாரு அப்படின்னு பாக்குறாங்க. சவுந்தரபாண்டிக்கு இங்க பாண்டியம்மாவுக்கும் தூக்கி வாரி போடுது. என்னது இந்த எல்லாரும் வந்தாலும் பரவாயில்ல, இந்த நஸ்கி எதுக்கு வந்தா, இவ ஏதோ விவகாரமான தான் வந்திருக்கான்னு சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் திரு திருன்னு பாக்குறாங்க. நீ எதுக்குப்பா அந்த ஆள் அடிச்ச அப்படின்னு சண்முகம் கேட்க, டே நீ சும்மா இருடாங்கிறாங்க. எப்போ கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா, அங்க பாரு பேசாம வரணுங்கிறாங்க சண்முகம். என்ன உனக்கு எதுக்குன்னு இந்த கொலவெறி எஸ்கியோட வாழ்க்கைய நீயே கூட பிறந்த அண்ணனே கெடுக்கலாமான்னு வெட்டிக்கிளி கேட்குறாங்க. டே தேவையில்லாம பேசுனேன், கல்யாண வீட்டுக்கு வந்தா நல்ல வார்த்தை தானே பேசணும், இப்படி தப்பான வார்த்தை பேசுனேன் பல்லெல்லாம் உடச்சு போடுவேன், உடச்சு பேசாம அமைதியா வரணுங்கிறாங்க சண்முகம். அண்ணே நீ இப்படி எல்லாம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்கிறாங்க வெட்டிக்கிளி. டே பிடிச்சதெல்லாம் உள்ளுக்கால பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, உனக்கு பிடிச்சதையெல்லாம் சாப்பிடலாம் உள்ளவா போலாம் அப்படிங்கிறாங்க சண்முகம். அடடா மணமேடையில பாரு அங்க வரல எஸ்கி, உன் புருஷனை பாரு, ரெண்டாவது கல்யாணம் பண்ண எப்படி ஜம்முன்னு தயாரா கொண்டிருக்காருங்கிறாங்க சண்முகம். எவ்வளவு பவுசா வேற கொண்டிருக்கான், ஐயர் சொன்னது எல்லாம் கரெக்டா பண்றான் பாரு, அதான் போன வாட்டி பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். சரி வாங்க வாங்க அவனுக்கு முன்னாடியே உட்காந்து கல்யாணத்தை பார்க்கலான்னு சண்முகம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. சண்முகம் உள்ள போனது சவுந்தரபாண்டி மிரண்டு பாக்குறாங்க. ஐயோ மாமனாரே என்னது இப்படி பாக்குற, நீ வந்து எங்க வீட்டுல கூப்பிட்டதுனால தானே நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம், நீ நினைச்ச மாதிரியே நாங்களும் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சிறப்பா சீர் சிறப்பெல்லாம் பண்ணிட்டு தான் போவோம், நாங்க ஒன்றும் சும்மா வரல, இங்க பாத்தியா எத்தனை சீர்தட்டங்களோட வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க சண்முகம். அடடா சண்முகம் வா வா வந்து முன்னாடி வரிசையில உட்காரு வா, நீ சீக்கிரமா போயிடக்கூடாது, இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும்னு அங்க ஒரு அம்மா சொல்றாங்க. அக்கோ நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, எல்லாருமே இருந்து ஆற அமர உட்காந்து கல்யாணத்தை பார்த்துட்டு தான்க்கா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு சாவகாசமாக தான் போவோன்னு சண்முகம் சொல்லவும், டே அப்பா உனக்கு அம்பட்டு தைரியமா அப்படிங்கிறாங்க சௌந்தரபாண்டி. அதுலேயும் கூடவே தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ பயங்கரமான ஆள் தானுங்கிறாங்க சௌந்தரபாண்டி. என்ன மாமனாரே நீங்கள் ஒரு ஸ்கெட்சு போட்டால் அதுக்காக நாங்கள் போய் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற ஆளுன்னு நினச்சிங்களா, மட்டுமில்லை என்னோட தங்கச்சியும் எவ்வளோ தைரியமாக வந்து நிற்கிறா பார்த்தீங்கல்லங்கிறாங்க சண்முகம். ஏய் பார்த்துல விரும்பையில்
உன் தங்கச்சி இங்கே வந்து சிரிச்சு சிரிச்சு மூஞ்சியை கட்டிட்டு அங்கே போய் தூக்கில் கீழே தொங்கிட போறா அப்படின்னு எசக்கியை முறைச்சு பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி. மாமனாரே, இது ஒன்றும் சவுந்தரபாண்டி வளர்ப்பு கிடையாது, சண்முகத்தோட வளர்ப்பு. நெஞ்சு நிறைய துணிவோட நிற்கிறவ தான் சண்முகத்தோட தங்கச்சி. நீ நினச்சி எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான்னு அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம், அதையும் பார்க்கத்தானே போறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாம், இந்த கல்யாணத்துக்கு திரைக்கதை வசனம் இதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. டைரக்ஷனும் நான் தான்டாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஓ அப்படியே மாமனாரே, நினைச்சேங்கிறாங்க. கேட்டுக்கிட்டு ட்ராமாவெல்லாம் உன்னால தான் போட முடியும், வேற யாருனாலும் போட முடியுங்கிறாங்க சண்முகம். இந்த எல்லாம் பார்த்துட்டு நீ போய் தெருவில் போய் மண்ணை அள்ளி இறக்க கூடாதுல்ல, இதையெல்லாம் பார்த்துட்டு வீதியில் போய் மண்ணை வாரி இறக்க கூடாது, பெருந்தன்மையா பார்த்துட்டு போகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. மாமனாரே, நீ மூளையை வச்சு யோசிக்கிறேன், நான் மனசை வச்சு யோசிக்கிறேன், மூளையை விட மனசுக்கு தான் பவர் ஜாஸ்தி. எப்படி பார்த்தாலும் தோத்து போறது நீ தான். சரி உட்காந்து நல்லா சாப்பிட்டு போங்க, அதுவும் என் மவன் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதையும் இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சவுந்தரபாண்டி சொல்லவும், சரி நாங்கள் பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோங்கிறாங்க சண்முகம். கடைசியில் உன் தங்கச்சி வாயிலும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு உன் தங்கச்சி சாபம் கொடுத்துட்டு போகிறதையும் நீ கண்ணால் பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. ரோசப்பட்டு சோறுகே திங்காத போயிடாதீங்க, காசை இறைச்சு அப்படி பெரிய விருந்து வச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்டு போங்க, மூக்கு பிடிக்க சாப்பிடுங்கிறாங்க. நிறைய நாங்களும் நல்லா சாப்பிட்டு தான் போக போகிறோம், ஆனால் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான். வெயிட்டிங்கில் இருந்து நீங்கள் எல்லா சீனையும் பாருங்க. அடடா, அந்த மாமனார் எப்போவுமே தமாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தங்கச்சியில் எல்லாத்தையும் கூட்டிட்டு உள்ள போறாங்க. குடும்பத்தார் எல்லாரும் முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை மணமேடையில காத்திருக்காங்க. பொண்ணு அழைச்சிக்கிட்டு வாங்கங்கிறாங்க. பொண்ணு வந்து பக்கத்துல உட்காடுறாங்க. முத்துப்பாண்டி பொண்ணோட முகத்தையே பார்க்காம பக்கத்துல உட்காடுறாங்கன்னு கொஞ்சம் தள்ளியே விலகி உட்காடுறாங்க. உங்க சண்முகத்துக்கு முன்னாடி யாரோ 2 பேர் வந்து, அடடே நீங்க எப்ப வந்தீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எங்க மாப்பிள்ளை பொண்ணு நாங்க பார்க்கணும் இல்ல, என் தங்கச்சி மாப்பிள்ளை கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கா, நீங்க இப்படி குறுக்க மறைச்சுக்கிட்ட எப்படிங்கிறாங்க. அடடா அப்படிங்களா, இருங்க நாங்க தள்ளி போயிடுறோம்ட்டு தள்ளி போறாங்க. அவங்க தள்ளி போனதுக்கு அப்புறமா முத்துப்பாண்டி நேருக்கு நேரம் எஸ்கியை பார்க்குறாங்க. எஸ்கியும் முத்துப்பாண்டி பரணி எஸ்கியை பார்த்து, ஏல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரணி கேட்டதுக்கு அப்புறமா சண்முகம் எஸ்கியை கூப்பிட்டு, இங்க பாருல, தாலியோட தன்மானம் தான்ல முக்கியம், அதை மட்டும் நீ மறந்துடாதீன்னு சண்முகம் சொல்லவும், அண்ணே நான் மறக்க மாட்டேன்னு, என்ன நடந்தாலும் சரி என்னோட தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எஸ்கி ஒரு தைரியமா உட்காந்துருக்காங்க. அப்பவும் முத்துப்பாண்டியா பார்த்ததும் கண் கலங்கி கதன்னு கண்ணில் கண்ணீரோட உட்காந்துருக்காங்க. இதை பரணியும் பார்த்துடுறாங்க. எஸ்கி நல்லா உட்காந்துக்க, என் அண்ணக்காரன் அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினதுக்கு அப்புறமா நல்லா அர்ச்சனை போட்டுட்டு வேற யாரும் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க பரணி. பாக்கியம் அழுகுறாங்க. என்னடா இப்பவே நீலிக்கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டியா, இங்க பாரு மேடையில் உட்காந்துக்கிறது நம்ம மவன், எனக்கு மட்டும் மவன் இல்லை உனக்கும் தான் மவன், பையனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, செத்து போன மாதிரி மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிற அடைச்சி. உடன்கடி சண்முகத்தை கூப்பிட்டு, எஸ்கியோட வாழ்க்கையில நீ ஏன் மண்ணள்ளி போடுறப்பா, இது கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறாங்க. உனக்கு கோட்டி தான் பிடிச்சிருக்கு, உன் மருமகனை விட உன் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம், அதனால பாத்துக்கோனேங்கிறாங்க வெட்டிக்கிளி. மணமேடையில ஐயரு மாங்கல்யத்தை கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் பெரியவங்க கிட்டையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் அதை வாங்கிக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வராங்க. எஸ்கியோட கண்ணில் அவங்களையும் அறியாம கண்ணில் கண்ணீரா போயிட்டு இருக்குது. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பாக்குறாங்க. சண்முகம் மட்டும் சிரித்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கல்யாணம் எல்லாரும் நினைச்ச மாதிரி சூப்பரா நடக்கணும் சவுந்தரபாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சண்முகத்துக்கிட்ட கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க. சண்முகமும் எழுந்திரிச்சு மரியாதையோட அந்த தாலியை கும்பிடுறாங்க. என்ன மாமனாரே, இந்த தாலியை எடுத்துக்கிட்டு போய் கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு பாக்குறீங்களா, அந்த மாதிரி மட்டும் நான் பண்ண மாட்டேன். இந்த சண்முகம் இந்த தாலியை எந்த பொண்ணு கழுத்துல கட்டுறானோ அந்த தாலி 100 வருஷம் தங்கணும். வைகுண்டம் வெட்டுக்கிளி உடன்கடி இவங்க யாருமே அதை ஆசீர்வாதம் பண்ணல. பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு வைகுண்டம் எழுந்திருக்கிறாங்க. இந்த கன்றவையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் என்னையும் கூட்டிட்டு வந்தியா, இந்த இளவையெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால என் மனசு தாங்காதப்பா, நான் கிளம்புறேங்கிறாங்க. வைகுண்டம் என்னவோ நடந்துட்டு போகட்டும், நான் போறேங்கிறாங்க. எப்போ தாய் மாமா எங்கேன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன், நீ பாட்டுக்கு போறேன்னு எழுந்திரிச்சு குதிக்கிற, உட்காருப்பா, என்னால எல்லாம் இதை பார்க்க சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு வைகுண்டம் மண்டபத்தை விட்டு வெளியில வந்துடுறாங்க. கல்யாணம் மேலதாளம் வாத்தியத்தோட ஐயரோட சாட்சியா மந்திரங்கள் போத தாலியை எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க தாலியை கட்டுங்கன்னு சொல்றாங்க. முத்துப்பாண்டியும் அந்த தாலியை வாங்கி எஸ்கிவே பாக்குறாங்க. எஸ்கி முடிஞ்ச வரைக்கும் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு முத்துப்பாண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி அளவில்லாம சந்தோஷத்துல இருக்காங்க. பாக்கியம் ஐயோ எங்க கட்டிடுவானோ, கட்டாம இருந்தா தேவலையே அப்படின்னு பரணி பாக்கியம் இவங்க எல்லாம் மனசுக்குள்ளேயே சாமியை கும்பிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் எப்படி கட்டிடுவான், எஸ்கியை உட்கார வச்சு எஸ்கியை பார்த்துக்கிட்டே இவன் செஞ்சிடுவானா, செய்யட்டும் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சண்முகம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாரையுமே பொருட்படுத்தாம முத்துப்பாண்டி எஸ்கியை மட்டும் பாக்குறாங்க. பொண்ணோட கழுத்துக்கு பக்கமா வச்சு மிரட்டி பாக்குறாங்க முத்துப்பாண்டி. அப்பவும் எஸ்கி கண்ணுல மட்டும் கண்ணீர் விட்டுருக்காங்களே தவிர மனசுல இருந்த குமரலை எங்கேயும் வெளிக்காட்டாம உட்காந்துருக்காங்க. மேலும் அதிகமா வாசிக்கிறாங்க. தாலி கட்டுற நேரம் ஆயிடுச்சு. தாலி எடுத்து வைக்கவும் எல்லாரும் அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்றதுக்காக ரெடியே இருக்கும்போது முத்துப்பாண்டி எஸ்கியை பாக்குறாங்க. கட்ட போன தாலியை நிறுத்திட்டு திரும்பவும் எஸ்கிவே பாக்குறாங்க. முத்துப்பாண்டி தாலி கட்ட போன நேரத்துல ஏழை நிக்கிற, எதுக்கு நின்று வாத்துக்கிட்டு இருக்கிற, தாலியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறியே, கட்ட அந்த பொண்ணு கழுத்துலங்கிறாங்க சவுந்தரபாண்டி. கையில வச்சிருந்த தாலியை எழுந்திரிச்சு நின்று அப்படியே தூக்கி ஐயர்கிட்ட வீசி போட்டுட்டு திரும்பவும் முத்துப்பாண்டி மாலையெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு திரும்ப
மணமேடையிலேருந்து கீழே வராங்க. சவுந்தரபாண்டி ஓடி குறுக்காட்டி நிற்கிறாங்க. என்னல தாலி கட்ட போகிற நேரத்தில் இப்போ எதுக்கு மணமேடையை விட்டு கீழே வந்தேன்னு கேட்குறாங்க. எப்போ நீ கொஞ்சம் அப்படி போப்பா, நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமின்னு தலையாட்டுற முத்துப்பாண்டி நான் இல்லைப்பா, நான் இப்போவெல்லாம் எவ்வளவோ மாறிட்டேன், எசுக்கி தான் என்னோட வாழ்க்கை என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எசுக்கியை போனதும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எசுக்கி என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாதுல்லங்கிறாங்க. எசுக்கியும் மன உருகி போய் முத்துப்பாண்டியை ஹெட் பண்ணிக்கிறாங்க. வைகுண்டம் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் மண்டபத்துக்குள்ள ஓடி வந்து கண்குளிர பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் ஐயோ இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு இப்படி ஆகிப்போச்சேன்னு வாயும் வயிறு அடிச்சுக்கிறாங்க. எசுக்கி காலத்துக்கும் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு முத்துப்பாண்டி சொன்னதுக்கு அப்புறமா இந்த சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் ஐயோ அம்மம்மான்னு வாயும் வயிறு அடிச்சுக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.